ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒடிசாவில் வந்து நாங்கள் வந்து ஜன்னல் வந்து போட்டாச்சு. அது எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். டீட்டெயிலாக வந்து இந்த வாட்டி கிளியராக வந்து வீடியோ இருந்துச்சு, அதனால தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நிறைய வந்து வேலைங்க எல்லாமே நடந்திருக்கு, அதையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ஜன்னல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இப்போ வந்து எனக்கு வீக்கோ வந்து கம்மியாயிடுச்சு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து கம்மியாயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நல்லாவே இருக்குது. இன்றைக்கி ஒர்க்குக்கும் வந்து போயிருந்தேன். ஃபுல் டேவும் எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்கல, அதனால் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன். ஆனால் திடீர்னு கம்பெனி வந்து மாறுறது தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. முன்னாடியே வந்து ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கம்பெனிக்கே போகலாமா இல்லை என்ன ஏது அப்படின்றத பார்க்கலாம். இதை இன்னும் 2-3 மாதம் இருக்குது அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி தான் நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்து ஆள் எடுக்கலை. முன்னாடியே வந்து ஆள் எடுக்கிறதா வந்து சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, வரதா இருந்தால் வர சொல்லி. நான் வந்து அப்போது வந்து ஸ்டிச்சிங் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் வந்து போகவே இல்லை. ஸோ இப்போ வந்து கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து எதுவுமே கிடைக்காது. நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற விஷயம் நிறையவே வந்து இதுவாகும். ஒரு சாம்பிள் விஷயம் இது தான் எனக்கு தெரிஞ்சு. வீடு வந்து எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் ஒடிசாவில் தொடர்ந்து 4 நாள் 5 நாளாகவே சரியான மழையாக, ரொம்ப ரொம்ப மழை. அதுவும் இல்லாமல் அந்த இடமே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு புல், அதுக்கப்புறம் வந்து ஈரமாக இருக்குது. இன்னுமே வந்து பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, டே நைட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் பெரிய மாமியார் இருக்காங்கள்ல, அவங்களோட வீடுமே கொஞ்சம் வந்து இது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இருட்டாக இருக்கும்போது அவங்க வந்து போனாங்க. இந்த மாதிரி வளையல் எனக்கு கைக்கு நல்லா இருக்கா அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அவங்களோடது வீட்டு வேலை நடந்துகிட்ருக்கு. அவங்களோட பொருள் எல்லாமே எங்களோட புது வீட்டை தான் வந்து கொண்டுட்டு வந்து வச்சுருக்காங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, புது வீட்டில் வந்து எந்த ஒரு பொருளுமே வைக்கக்கூடாது, எதுவுமே வேண்டாம், நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு ப்ராப்பராக நம்ம எப்படி பால் காய்ச்சிருமோ அந்த மாதிரி காய்ச்சிட்டு, எனக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து பூஜை பண்ணி பால் காய்ச்சது எனக்கு பிடிக்கும். பட் அது அப்படி நடக்கலைனாலும் நான் தனியாக அட்லீஸ்ட் பாலாச்சு கிச்சனில் வந்து நான் வந்து பால் காய்ச்சுவேன் கண்டிப்பாக. அங்கே எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வீடு கட்டுறதும் எப்படி நடக்கும்ன்றதும் தெரியல. சரி ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். லஞ்ச் வீடியோஸ்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். எடுத்த உடனே வந்து மாமியாரும் என் வீட்டுக்காரர் தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து பேசவே இல்லை. இன்னுமே நாங்கள் பேசிக்கவே இல்லை. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து எதுவுமே பேசிக்கல. ஜன்னல் போட்டதை மட்டும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதை மட்டும்தான் அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது பெரிய மாமியாரோட மொபைலோட தான் கிளாரிட்டி வந்து இந்த மதியம் நாங்கள் வந்து செஞ்சுருந்தோம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நேற்று வந்து நாங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி அதில் ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணோம். அதில் அவங்களுக்கு ஒழுங்காக வந்து இது பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பையனை கூப்பிட்டு பேக் கேமரா வந்து போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டுக்கே வந்து ஒரு மொபைல் வாங்கணுன்னு தான் இருக்கும். இப்போதைக்கு இருக்கிற செலவுங்களை வந்து என்ன வாங்குறதுன்னு தெரியாமல் கம்முன்னு இருக்கார். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா அப்பப்போ அடுத்தவங்க வீட்டுக்கிட்ட போய் நம்மளுக்கு வீடியோ கால் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொன்னால் நல்லா இருக்குமா? இது மாமியார் வந்து பெரிய மாமியார் வந்து எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க. பட் அடிக்கடி போய் வாங்குறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனாலே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இங்கே பாருங்கள், மேலே தெரியுதா பார்த்தீங்களா ஒயிட் கலரில், அது வந்து பைப் பண்ணியிருக்கிறது. இந்த பையன்தான் வந்து எங்களுக்கு பேக் கேமரா வந்து பண்ணி கொடுத்தான். ஃபஸ்ட்டு வந்ததுமே இந்த இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து மெஸ்ஸி ஆகிட்டுருக்கு. இது வந்து ஃபுல்லாகவே வந்து பெரிய மாமியாரோடது. இதுதான் ஜன்னல். நான் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இதோட ஜன்னலோட டிசைன் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட்டில் இருக்கும். நான் வச்சுருக்கேன் 2 ஜன்னல் மாற்றி வச்சுருக்கோம். இந்த லைனில் வந்து ஃபுல்லாகவே அது வச்சுருக்கோம். இன்னும் வந்து முன்னாடி வந்து ஒரு 3 ஜன்னல் வந்து வைக்கலை. எனக்கு தெரிஞ்சு 3 ஜன்னல் பெண்டிங்கில் இருக்குது. இந்த லைனில் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் தான் வந்து வச்சுருக்கோம். நான் இந்த மாடலும் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து
ஆட் பண்ணுறேன். ஏன்னா கிச்சன் சைடில் வச்சுருக்கிறோம், கிச்சன் ரூம் அதெல்லாமே வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து வேறு ஜன்னலாக தான் வச்சுருக்கோம். டோட்டலாக வந்து இதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 28,000 சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் 27,400 என்னவோ வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னாங்க. கிலோ கணக்கு தான், 1 கிலோ 100 ருபீஸ், 95 ருபீஸ் அது ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து கிச்சன். இது உங்களுக்கே தெரியும், ஃப்ரண்ட்டில் வந்து நாங்கள் வந்து ஜன்னல் வச்சுருந்தோம் முன்னாடி. ஏன் அப்படின்னா வெளியில் வந்து இந்த மாதிரி வரும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது, இடம் இருக்கும்னு தெரியாது. இது வந்து பெரிய மாமியாரோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து வாசல் எல்லாமே நாங்கள் வந்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதை அந்த செவத்தில் எல்லாமே வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பேர் கூட எனக்கு பந்தக்காலன்னு சொல்கிறதா இல்லை வாசக்காலன்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து சரியான மழை. எந்த அளவுக்கு வந்து இடம் நாஸ்தியாக இருக்கோ நீங்களே பாருங்கள். சரியான புல்லாயிட்டு இருக்குது இந்த சைடு ஃபுல்லாகவே. வந்து முன்னே இருந்த மாதிரியே இல்லை, அழகாக இருக்குது பார்க்க. உடனே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சு. ஏன்னா இந்த லைன்லேயே கிட்டத்தட்ட வந்து 5 ஜன்னல் இருக்குது, 5 ஜன்னல். அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து நாங்கள் 8 ஜன்னல் வந்து இது இப்போதைக்கு பண்ணியிருக்கோம். இன்னும் 2த்துக்கு வந்து பட்ஜெட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால அதை 3 ஜன்னல் இன்னும் அதுக்கு வேறு மாதிரி டிசைன், ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி இல்லைங்களா, ஃப்ரண்ட்டில் வேறு மாதிரி வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜன்னல் வந்து நான் செலெக்ஷன் பண்ணது. இன்னொன்று வந்து என் ஹஸ்பண்ட் செலெக்ஷன் பண்ணது. பரவாயில்ல, இது ஃபுல்லாகவே நான் வந்து வைக்க சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்து இல்லை வேணாம், ஒரே மாதிரி வச்சா எப்படி நல்லாயிருக்கும், அதனால் நம்ம வந்து வேறையாக வச்சுக்கலாம் ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு வந்து கிளாஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபிட் பண்ணணுன்னு யோசிச்சுட்ருக்கோம். முதல்ல வந்து வீட்டோட பிளாஸ்டிங் வயர் வேலைங்க அது எல்லாமே வந்து முடிக்கணும்னு நினைக்கிறோம். இடையில ஒடிசா வேறு வந்துடுது. அதுவும் இல்லாமல் மழை வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த இடம் ரொம்ப மெஸ்ஸி ஆயிடுச்சு. இப்போதைக்கு மழை தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து 5 நாளாகவே டே நைட் நான்ஸ்டாப்பாக வந்து மழை கொட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, மாமியார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ரூமை காட்ட சொல்லியிருந்தேன். என்னோடய ரூமை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழகாக வருதுங்க நிஜமாவே. இந்த அளவுக்கு வந்து நான் இருக்கும்போது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. நான் எப்போவுமே என் ரூமை நான் நீட் பண்ணிக்கிறது கண்டிப்பாக நீட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அவங்க லைட் போட்ட உடனே எனக்கு மனசே போயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், பெட்டு வாங்கினது நிற்க வச்சுட்டு ஃபேன் அதுக்கு மேலே வச்சுட்டு கட்டில் மேலே எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கணுமோ அந்தளவுக்கு வந்து கலீஜ் பண்ணி வச்சுருக்காங்க. சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லா பொருளுமே வந்து அந்தளவுக்கு வந்து வச்சுருக்காங்க. கட்டில் என்ன ஆகிறது, பீருவா வேறு இருக்குது, அதில் நிறைய பூச்சிங்கெல்லாம் பூச்சின்னா ட்ரெஸ்ஸு என்ன ஆகும்னு தெரியல. நான் அங்கே போகிறதுக்கான நிறைய இது பண்ணியிருந்தேன். பட் அப்புறம் உங்களுக்கே தெரியும் என்னோடய சூழ்நிலை இந்த மாதிரி ஆகி டிக்கெட் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து ஒடிசா போகிற நிலைமையில் இல்லை. நான் கொஞ்சம் ஃபுல்லாகவே வந்து கிளியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்லாம் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிங் எல்லாமே பண்ணுறாங்க பார்த்திங்களா, அந்த டைமுக்கு அடுத்த வருஷம் தான். இந்த வருஷம் போக முடியாது எனக்கு தெரிஞ்சு. இந்த வருஷம் நாங்கள் போகணுன்னா அவ்வளோதான், சுத்தமாக அமௌண்ட் இருக்காது. எப்படியும் நாங்கள் போகணும் அப்படின்னா வெறும் கையோடு போக முடியாது. 30,000 கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரும் வந்து சொல்லிட்டாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் பார்த்திங்களா ஃபுல்லாகவே புல் வந்து இதில் வந்து என்னென்னா பூசணிக்காய் செடி எல்லாமே நட்டு வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி வந்து தேங்காய் மரம் பார்த்திங்களா அது வந்து நல்லாவே வந்து வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் உண்மையாகவே ரொம்ப ஷாக்கிங்கு. ஏன்னா எப்போவுமே வந்து ஒன்று கூட நிற்காது. நீங்கள் கூட நிறைய வாட்டி சொல்லியிருந்தீங்க, இது பண்ணுங்கள் சிஸ்டர், அது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் என்ன பண்ணாலுமே வந்து அதை க்யூர் பண்ண முடியல. பட் அதுவே இப்போ வந்து தானாக வந்து இதாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு பார்த்த உடனே. கிட்டத்தட்ட வந்து 15 காய் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியை காட்ட சொன்னேன். எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்க, நீங்களே பாருங்களேன்.
முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்குமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி வந்து ஏதோ ஃபீவர் மாதிரி வந்து ரொம்பவே வந்து ஒல்லி ஆயிடுச்சு. சுத்தமாகவே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. மாமியார் வந்து கூட சொன்னாங்க, அது பொழைக்கிறதுக்கு கூட கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அது இன்னுமே கஷ்டமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் க்யூர் பண்ணி டாக்டர்கிட்டலாம் காமிச்சு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் அழகாக க்யூட்டாக அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக மாறிடுச்சு. இப்ன எப்படி அது க்யூர் ஆச்சுன்றதே ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது உண்மையாகவே. இது வந்து மூங்கில்லையே வந்து கட்டியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஓப்பனாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து மோல்டும் போட்டாச்சு. மழை வந்தால் நாய் அதுக்கப்புறம் வந்து இந்த மாடு அதுங்க எல்லாமே வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடுதுங்க. ஸோ அதனால் ஏன்னா பெருசாக இருக்குது இல்லைங்களா ஃப்ரண்ட்டு ஓப்பன் வந்து, அதனால் மூங்கிலில் வந்து அப்பா வந்து அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. நைட் டைமில் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, டே டைமில் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பின்னாடி வந்து சாமிக்கிட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் ஆகிருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து மாமியார் காட்டுறதுக்காக தான் வந்து போயிட்டுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக கிராண்டாக இருந்துச்சு. இன்னுமே இதுக்கு வந்து பிளாஸ்டரு இது கொஞ்சம் பேக் சைடில் வந்து டிசைன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு கலர் அடித்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து பேக் சைடில் நாங்கள் இந்த சைடில் வச்சுருக்கிற ஜன்னல். இது வந்து நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுதான். கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னா இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். எனக்கு ரெண்டுமே வந்து பிடிச்சிருந்துச்சு. இதுவும் கிச்சனுக்கு ரூம்ஸ்க்கு எல்லாமே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது. அது வந்து ஹாலுக்கு அந்த மாதிரி மினி ஹால் மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா, பாரண்டா அந்த மாதிரி. அது வந்து ஹாலாக கூட நம்ம வச்சுக்கலாம், பாரண்டா மாதிரி கூட வச்சுக்கலாம். சூப்பராகவே இருக்கும். வரண்டான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒடிசாவில் வந்து அதை வந்து பாரண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். இடமே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சு இன்னும் ஈரம் வந்து கம்மியாகலை. ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னதுமே என் வீட்டுக்கார் வந்து சரி பெரிய மாமியாருக்கு ஃபோன் பண்ணி வீடியோ கால் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணியெல்லாம் எந்த அளவுக்கு வந்து தேங்கியிருக்குன்னு பாருங்களேன். இந்த ஃப்ரண்ட்டில் 2 ஜன்னல், இன்னொரு ஜன்னல் சொல்லியிருந்தாங்க என் வீட்டுக்கார், எங்கன்னு தெரியல. மேபி அந்த சைடில் இருக்கிற ஜன்னலோ என்னவோ. இந்த ஜன்னல் வந்து இப்போதைக்கு போடணும். ஃப்ரண்ட்டில் வந்து இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. கீழே வந்து படி எல்லாமே வச்சு அழகாக வந்து பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து இந்த ஃப்ரண்ட்டு போர்ஷன் மட்டும்தான். இதுக்கு வந்து கேட்டெல்லாம் வச்சு இன்னும் டிசைன்ஸ் வந்து அதே பிளாஸ்டரில் பண்ணும்போது டிசைன் வச்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். என் வீட்டுக்கார் என்னென்னா பிளாஸ்டர்லாம் வேண்டாம், டைல்ஸ் ஒட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது நல்லாயிருக்கும் அப்படின்றத மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மோல்டு போடும்போது ஜல்லி வாங்கினது இன்னுமே வந்து இவ்வளோ வந்து மிச்சமாகவே இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. தர போடும்போது மேபி யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னுமே நிறைய வேலைங்க இருக்குங்க. இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. இதுக்கப்புறம் தான் வந்து நிறைய வேலை இருக்குது. நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து வயரிங் வேலை நடக்கும். அதுக்கப்புறம் வந்து கீழே தரையில் வந்து சும்மா ரஃப்பாக வந்து மோல்டு போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜல்லியில் வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டைல்ஸ் வாங்கணும். நிறைய இருக்குது. இன்னுமே வந்து கபோர்ட்கெல்லாமே வந்து செல்ஃப்ஸ் மாதிரி இன்னும் வைக்கவே இல்லை. இன்னும் அது வைக்கணும். இன்னும் நிறைய வேலை இங்கே இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. என்னென்ன நடக்க போகுதுன்னு 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரே வாட்டியே நம்மளால் இது பண்ண முடியாது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் வரைக்கும் நாங்கள் வந்து கடன் கட்டணும். அது உங்களுக்கே தெரியும். லேடிஸ் மூலமாக மாமியார் வந்து சேர்ந்துருக்காங்க, மகிழா சமிதி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து 1.5 லட்சம் என்னவோ வாங்கியிருக்காங்க. இங்கே வந்து அவங்க அதுக்கு மட்டும்தான் நம்ம வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். இப்போது எங்கள் வெளியில் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்காரர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கினது வந்து வட்டி கிடையாது. 6 மந்த்க்குள்ளே 1 இயர்க்குள்ளே இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி. ஒரு ஆகஸ்ட் மந்த்து இல்லைன்னா டிசம்பருக்குள்ளே வந்து ஒருத்தவங்களுக்கு 60,000 ரூபாய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இருக்கிறவங்களுக்கு 30,000 ரூபாய் 50,000 ரூபாய். ஒரே ஒரு அண்ணா கிட்ட மட்டும்தான் அவர் 60,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. மற்ற எல்லாருக்கிட்டையுமே 20, 30, 40 அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்காங்க. ஏன்னா 2-3 மந்த்ஸில் கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த 60,000 இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம்
இதுவாக இருக்குது. கிட்டத்தட்ட இது 1,50,000 லட்சம், அது 1,50,000 லட்சம், டோட்டலாக 3 லட்சம் இருக்கும். அது எல்லாமே நம்ம கட்டுறதுக்குள்ளே 1 இயர் 1.5 வருஷம் ஆகிடும் எனக்கு எப்படியும் தெரிஞ்சு. அண்ணா, எங்களோட ஹஸ்பண்டோட அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 1 இயர்லேயே வந்து அந்த கடன் எல்லாமே தீர்த்து நாங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டும் வச்சு நம்ம வந்து வேலை செய்யலாம். இப்போ இவர் ஒண்டியாக செய்கிறாரு அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பெரிய மாமியார் வீட்லேயுமே வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. உள்ளே வந்து அவங்க செவுரு எழுப்பாமல் வச்சுருந்தாங்க. இப்போ செவரெல்லாம் எழுப்பிட்டு பிளாஸ்டர் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வேலை எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து தெரியல நினைக்கிறேன். பாருங்கள், செவர் வந்து எழுப்பிட்டுருக்காங்க. பாதி எழுப்பியிருக்காங்க, இன்னும் பாதி வந்து எழுப்ப காணும். எழுப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளுக்குள்ளே. நேற்றே முடிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாமியாரோட இதை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், எப்படி இருக்கு என்ன இது அப்படின்றத. பெரிய மாமியார் வீடு ஹோம் டூர் வந்து நான் உங்களுக்கு போடவே இல்லை. அங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய மாமியாரோட வீடு வந்து ஹோம் டூர் போடலாம். முன்னே வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா முன்னே ஃபுல்லாகவே வந்து ஓப்பனாக இருந்துச்சு. இப்போ வந்து 2 ரூமாக தான் அவங்க பிரிச்சுருந்தாங்க. நடுவில் வந்து செவர் எழுப்பலை, அது அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ வந்து செவர் வந்து எழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து முன்னாடி இருக்கிற போர்ஷன். முன்னாடி வந்து சும்மா சீட் மட்டும் போட்டு அதை இது பண்ணியிருக்காங்க. எப்படி மழை பெஞ்சு இந்த அளவுக்கு நாஸ்தியாக இருக்குன்னு பாருங்கள் இடம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாமியார், பெரிய மாமியார், அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டி பாப்பா எல்லாமே இருந்தாங்க. அவங்கக்கிட்டேயுமே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார் பார்த்துக்கிட்டு. அவங்க வந்து மழை வந்தது அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, சுத்தமாகவே நடக்க முடியல, இன்றைக்கி தான் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்ருக்குங்க. உண்மையாகவே நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கு நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற கிளைமேட்டும் சரி, அங்கே இருக்கிற எல்லா பிளேசஸுமே வந்து சேஞ்ச் ஆகி இருக்கும். உண்மையாகவே இது வந்து ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. நிஜமாகவே வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஏன்னா எந்த முக்கால்வாசி வேலை நான் வந்து பார்க்கவே இல்லை. மோல்டு போட்டது, அதுக்கப்புறம் வந்து ஜன்னல் வச்சது, அதுக்கப்புறம் வந்து வயருங்க எல்லாமே இழுத்துது, அதுக்கப்புறம் முன்னாடி வந்து அந்த இதை நிறைய விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து ஜன்னல் வந்து அதிகமாக இருக்குன்றதுனால ஒரு 5 ஜன்னல் க்ளோஸ் பண்ணது, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நடக்கிற வேலைங்களையுமே வந்து நம்ம வந்து அங்கே இருக்க மாட்டோம், இங்கே தான் ஃபுல்லாக இருப்போம். அதுக்கப்புறம் சடனாக போய் நம்ம அங்கே பார்க்கும்போது எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அங்கே போயிட்டு அதை பார்க்கணும் அப்படின்றத. இன்னொரு இதை வந்து ஐயோ போனால் திருப்பி வர முடியுமோ இல்லையோ அப்படின்றதும் வந்து யோசிச்சுட்ருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் போனால் கண்டிப்பாக ரிட்டன் டிக்கெட் போடுவேன். இப்போதைக்கு வந்து நான் வந்து போக மாட்டேன். இன்னும் நிறைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் வந்து போக மாட்டேன். நிறைய பேர் நீங்கள் போகாதீங்க, ஒடிசாவுக்கு போகாதீங்க அப்படி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக நான் இப்போதைக்கு போக மாட்டேன். கண்டிப்பாக நான் அவர்கிட்ட சொன்னது என்னென்னா, மேலே எனக்கு தனியாக நீங்கள் வந்து வீடு ஒரே ரூம் கட்டிங்களோ இல்லை 2 ரூம் கட்டிங்களோ அது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் தனியாக நான் இருக்கணும் அங்கே. மீன்ஸ் சமையல் பண்ணுறது எல்லாமே ஓகே, நான் கீழே இல்லாமல் மேலே இருக்கணும் அப்படின்றத அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எல்லாமே நடந்ததுக்கப்புறம் தான் தெரியும். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாட்டி தேங்காய் அதெல்லாமே வந்து வளர்ந்தது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண்ணுக்குட்டி எல்லாமே. ஆனால் இந்த வாட்டி சூப்பராகவே இருந்துச்சு கண்ணுக்குட்டியும். போன வாட்டி வந்து ரொம்ப டல்லாக இருந்துச்சு, இந்த வாட்டி வந்து பார்க்க அவ்வளோ அழகாக சூப்பராகவே இருக்குது. எனக்கு இந்த அளவுக்கு நல்லா கண்ணுக்குட்டி வளர்ந்ததே பெரிய விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக வந்து இருந்துச்சு, இப்போ வந்து நல்லாயிருக்கு. ஓகே, எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் ஜன்னலோட டிசைன்ஸ் நல்லா இருக்கா என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லணும். கிச்சனுக்கு வந்து நாங்கள் வந்து வேறு போட்டிருக்கோம். கிச்சன் சைடில் ரூம் அதுக்கு வேறு. இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு இருக்குது இல்லைங்களா, இந்த ஹால் சைடு, அந்த சைடில் ஜன்னல் வந்து வேறு மாதிரி போட்டிருக்கேன். அதில் வந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். நான் வந்து இந்த பக்கம் இருக்கிறத நான் தான் செலெக்ஷன் பண்ணேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது
சொல்லுங்கள். எனக்கு உண்மையாகவே அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னுமே வந்து பிளாஸ்டர் பண்ணல, பாதி வயர் வேலையுமே இன்னும் நடக்கலை. அது எல்லாமே நடந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக நடக்கணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. இருக்கிற கடனில் இப்போதைக்கு வந்து இப்போது ஜன்னல் எல்லாமே நாங்கள் வந்து போட்டுட்டோம். பண்ணால் இப்போ வந்து நாங்கள் வயரிங் வேலை பண்ணுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எந்த வேலையும் நாங்கள் வந்து பண்ண மாட்டோம். இருக்கிற கடன் எல்லாமே தீர்த்துட்டு அடுத்த வருஷத்துக்கு வந்து நாங்கள் சேர்த்து வச்சுட்டு அடுத்த வருஷத்துக்கு வந்து படிக்கட்டு ஸ்டெப்ஸ் வைக்கணும். அதை முதல்ல நாங்கள் வந்து பார்க்கணும். நான் அவர்கிட்டே சொன்னேன், வண்டி வாங்காதீங்க, வண்டி வாங்கினீங்கன்னா ஸ்டெப்ஸ் வைக்க முடியாதுன்ட்டு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, யாருக்கும் நம்ம இது பண்ண முடியாது. சரி, ஓகே, பை பாய் எல்லாருக்கும். Wish you well.